சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இத்தனை காலம் நீ எதற்காக காத்திருக்கொண்டிருந்தாயோ அதற்கான நேரம் வந்துவிட்டது. புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது. சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா? இதோ புண்ணியத்தோடு உன் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுக்கொள். இதற்காகத்தானே நீயும் காத்து கொண்டிருந்தாய். இதோ பெற்றுக்கொள் என் பிரியமான குழந்தை. அதிகமாக ஆசைப்படுபவள் அல்ல, எதையுமே அதிகமாக நினைத்து நினைத்து பேராசைப்படுபவரும் அல்ல. அப்படி இருக்கையில் உனக்கு நல்லது நடக்காமல், உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காமல் வேறு யாருக்கு கிடைக்க முடியும்? நான் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் இதுவெல்லாம் எனக்கு சாத்தியமாகுமா? என் வாழ்க்கையிலும் இது உண்மையாகுமா என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. இப்படி கேட்கின்றாயே, உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வேதனைப்படுவதா என்று எனக்கு தெரியவில்லை. உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் தான் எத்தனை, உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ சந்திக்கும் போராட்டங்கள் தான் எத்தனை. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் போராட்டங்களும் பிரச்சனைகளையும் அதிகமாக யோசித்து யோசித்து அதனால் உன் மனதை போட்டு நீயே குழப்பிக்கொண்டு நீ வாழ்க்கையில் சந்திக்கும் ரணங்கள் தான் எத்தனை. கடலில் இருந்து எழும் அலை போல உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் அலை எப்படி வந்து மீண்டும் கடலுக்குள் செல்கிறதோ அதுபோல வந்த தடம் தெரியாமல் உன் வேதனையும் கஷ்டமும் சோகமான நிகழ்வுகளும் வந்த தடம் தெரியாமல் போய்விடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே உன்னுடைய துன்பத்தை மட்டும் நினைத்து நினைத்து மனவேதனைப்படாமல் அதிலிருந்து வெளியே வந்துவிடு. நிம்மதியாக மனசை வைத்துக்கொள். நீ நிம்மதியாக இருந்தாலே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுவதை நீயே கண்கூடாக உணரலாம். நீ மன நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருப்பதால் நான் கூறும் பல விஷயம் உன் காதுகளுக்கு எழவில்லை. உன்னால் புரிந்து கொள்ளும் சூழ்நிலையும் உன்னால் புரிந்து கொள்ளும் சூழ்நிலையையும் உருவாக்கி கொள்ள முடியவில்லை. உன் கண்ணில் எப்பொழுதும் கண்ணீரும் உன் மனதில் வேதனையும் தான் என் கண்களுக்கு தெரிகிறது. என் பிரியமான கண்மணிக்கு இத்தனை வேதனை தாங்குமா? உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இதை பார்த்து பார்த்து என் மனம் பதறி கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் நீ புண்ணியம் செய்ததால் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் சோகமான சூழ்நிலைகளும் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது. உன் புண்ணியத்தால் உன் வாழ்க்கை வீணாகி போகவில்லை. நீ என்றோ செய்த ஒரு புண்ணியம் இன்று உன் வாழ்க்கையை சுபிட்சமாக போகிறது. மீண்டும் துளிர்விட போகிறது. உன் வாழ்க்கை பிரகாசமடைய போகிறது. உன்னை போல் புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது உனக்கு இன்று கிடைக்கிறது. நீ அதிர்ஷ்டசாலிதான். சந்தோஷமாக இரு. ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.